தான். அருகே எடுத்து அவர் அருகே சென்று அர்ச்சனை பண்ணினோம்னா நம்ம கேட்டதெல்லாம் தருவார். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேரூன்றிய ஒரு வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக தரக்கூடியது இந்த அருகம்புல் அர்ச்சனை. அதனால் விநாயகருக்கு பிடிச்சமானது அருகம்புல். அடுத்து எருக்கமலர். அது வெள்ளருக்கா இருந்தாலும் சரி, நிறமுள்ள வெறுக்கமலராக இருந்தாலும் சரி, ரொம்ப விசேஷமானது விநாயகருக்கு எருக்கம்பூ. அந்த எருக்கம்பூ நம்ம சாத்தி வழிபாடு பண்ணலாம். இது தவிர விநாயகருக்கு ரோஜா, செம்பருத்தி, முல்லை இந்த மாதிரி வாசனை மலர்கள் எதுனாலும் நம்ம போட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். விநாயகருடைய வழிபாட்டில் ஒரு சிறப்பான வழிபாடு இருக்கு. வாய்ப்பிருந்து அதை செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலனை தரும். அது என்ன ரொம்ப கஷ்டமான வழிபாடா அப்படின்னா, பொருள்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணலாம். 21 இலைகள், 21 மலர்கள், 21 முறை மந்திரங்களை சொல்லி நாம் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும். அந்த 21 இலை மலரோடு சேர்த்து அருகம்புல்லையும் சின்ன சின்னதாக ஒரு 21 கட்டு கட்டி வச்சுக்கிட்டு, அந்த அருகம்புல்லை கட்டுனா பெருசாக இப்படி இல்லை, ஒரு 10 இனுக்கு எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு கட்டாக கட்டி வச்சுக்கணும். 21 கட்டு வச்சுக்கணும். இது அருகம்புல். இது 3ஐயும் வச்சு 21 முறை மந்திரம் சொல்லி விநாயக பெருமான வழிபாடு பண்ணோம், அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நினைத்ததை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தன்மையை அந்த விநாயகர் அருள்வார். அது என்னென்ன மலர், என்னென்ன இலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்க. இந்த கேட்குற பல பேர் எங்களுக்கு இது கிடைக்காதே, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோமே, எங்களுக்கு இந்த இலை கிடைக்காது, இந்த பூ கிடைக்காது அப்படின்னா இதில் ஒரு 5 கிடைக்குதா பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இவ்வளவும் கிடைச்சி செய்கிறது ரொம்ப விசேஷம். இதில் என்ன கிடைக்குதோ அதை வச்சும் நாம் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது என்ன மலர்கள், என்ன இலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 21 மலர்கள்: புன்னை மலர், மந்தாரை மலர், சம்பங்கி மலர், மகிழ மலர், பாதிரி மலர், அரளிப்பூ, ஊமத்தம்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தாழம்பூ, கொன்றைப்பூ, செங்கழு நீர்மலர், செவ்வரளிப்பூ, வில்வமலர், குருந்த மலர், ஜாதிமல்லி மலர், பவழமல்லி மலர், மாதுளைப்பூ, கண்டங்கத்திரிப்பூ, எருக்கம்பூ, தும்பைப்பூ. 21 வகையான இலைகள். பருகதி என்று சொல்லக்கூடிய கிளா மரத்தினுடைய இலை, அருக்கு இலை, ஊமத்த இலை, வில்வ இலை, துளசி இலை, இலந்த இலை, நாயுருவி இலை, தங்க அரளி செடியின் இலை, மாவிலை, விஷ்ணு கிரந்தி, நொச்சி இலை, மருவு, மாதுளை இலை, ஜாதிக்காய் இலை, வன்னி இலை, நுணா இலை, தேவதாரு இலை, எருக்க இலை, அரசமர இலை, மாசி இலை, நாரி சங்கை இலை. இதில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கிடைக்கிறத அர்ச்சனை பண்ணலாம். சில நேரங்களில் விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த இலைகள் எல்லாமே, மலர்கள் எல்லாமே விற்பாங்க. ஒரு சில இடங்களில் கிடைக்கும். அதை வாங்கி எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கு இது கிடைக்குதுங்க அப்படின்னா பண்ணுங்க. கிடைக்கல அப்படின்னா என்னென்ன இதில் கிடைக்குதோ அதை நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொரு சிறப்பான வழிபாடும் இருக்குங்க, சிதறுகாய் வழிபாடு. விநாயக பெருமானுக்கு உரிய வழிபாட்டில் இது ரொம்ப முக்கியமானது. விநாயக பெருமானுக்கு நீங்கள் எந்த காரியம் துவங்கினாலும், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு வெளிநாட்டு பயணமே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் நம்ம தெருக்கோடியில் ஒரு பிள்ளையார் கண்டிப்பாக இருப்பார். அதனால் அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு ஒரு சிதறுகா உடைச்சிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா என்ன விக்னங்களாக இருந்தாலும் அதை தீர்த்து விநாயகர் வெற்றிக்கான வழியை நிச்சயமாக தருவார். அதனால் சுபகாரியங்களை எது துவங்கினாலும் கண்டிப்பான முறையில் சிதறுகாய் அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சிதறுகா உடைச்சிட்டு